So now we are going to see history of Tamil society. தமிழ் சமுதாயத்தோடைய வரலாறு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் போகிறதுனால ஸோ யூ வில் பி ஹேவிங் திஸ் டாபிக் வைஸ் கண்டென்ட் ரேதர் ஐ கோ புக் வைஸ். நான் புக் வைஸ் போகிறத விட இப்படி போகிறது நல்லதுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்ம புக் ரிவிஷன் பண்ணும்போது இட் வுட் பி ஆல்சோ வெரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ நான் ஓகே இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ் சிவிலைசேஷன் ஆஸ் வி ஹாவ் சீன், ஓகேங்களா? என்ன சொல்கிறதுனா பிகின் அட்லீஸ்ட், ஓகேவா, 3 centuries before the common era. Actually I cannot Tamil civilization as we have seen ஒரு 3 centuries before the common era. As seafaring people, Tamil traders, sailors established commercial and cultural link across the seas. ஸோ என்னென்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. 3 செஞ்சுரிஸ் 300 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ன சொல்கிறது, தமிழர்களுடைய நாகரிகம் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Seas and merchants from foreign territories also visited Tamil region. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசல்ட்டிங் கல்ச்சுரல் அண்ட் மெர்கன்டைல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்டர்னல் டெவலப்மெண்ட்டு, அர்பனைசேஷன் நடந்துச்சு. டவுன் அண்ட் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. காயின் அண்ட் கரன்சி பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சுது. ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். தமிழ் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ் கம்போஸ் பண்ணோம். ஸோ என்னென்னலாம் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி இந்த தமிழ் சொசைட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், நம்மளுடைய இலக்கியங்களில் நம்மளுடைய தமிழுடைய வளர்ச்சி பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பொறிப்புகள், எபிகிராஃபி இருக்கு இல்லையா, அதில் சொல்லியிருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், ஸோ தொல்லியல் அகழாய்வு மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், ஸோ தமிழ் அல்லாத பிற நூல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபாரின் லிட்ரேச்சர், இது மூலியமாக நமக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லும்போது என்னென்னலாம் இருக்குன்னா, தொல்காப்பியம், 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு அண்ட் த 5 எபிக்ஸ், ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியம் அப்படின்றது தொல்காப்பியர் எழுதுனது. ஸோ தமிழ் கிராமர் பற்றி எழுதியிருக்காரு. எலாபரேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் கிராமர் இதில் தொல்காப்பியத்தில். 3rd section of தொல்காப்பியம் also describes poetic conventions that provide information on Tamil social life. அதோடைய தொல்காப்பியத்தில் 3ஆம் பாகத்தில் நம்மளுடைய தமிழர்களுடைய என்ன சொல்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதில் தொல்காப்பியம் ஈவன் தோ இட்ஸ் அ கிராமர் புக், பொயட்டிக்கலாக 3rd செக்ஷன் ஆஃப் தொல்காப்பியமில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? The text of 14 மேல்கணக்கு including 10 பாட்டு and 8 தொகை, the 8 anthology, it includes மேல்கணக்குலாம் அதில் 10 பாட்டும் 8 தொகையும் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் அமாங் தி கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட். என்ன 14 கீழ்கணக்கு அப்படின்றது பார்க்கலாம். 8 தொகையில் வரும். நற்றிணை, இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாங் மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அழகாக தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, யாருக்குமே மறந்துருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ் படிக்கிறவங்களாக தான் இருந்திருப்பீங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் இத்திரத்து 8 தொகை அப்படின்வாங்க. சரி, இதில் குறுந்தொகையாக இருக்கட்டும், நற்றிணையாக இருக்கட்டும், ஸோ இதில் எது அகம், எது புறம், எது அகம்புறம் ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. பரிபாடல் அகம்புறம் ரெண்டுமே சேர்ந்தது. தென் புறநானூறும் பதிற்று 10 இது ரெண்டுமே புறம் சார்ந்த நூலுன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல். ஸோ நம்ம போக போக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 10 பாட்டில் பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், இதெல்லாமே 10 பாட்டு. 14 கீழ்கணக்கு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும். 18 texts elaborating
ஸோ அதில் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு 1330. மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட், லவ் இதை பற்றி சொல்லியிருப்பார். ஐம்பெரும் காப்பியத்தில் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி வருது. எபிகிராஃபிஸ்ன்னு சொல்லும்போது தட் இஸ் அ டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன், காப்பர் பிளேட்ஸ் அண்ட் அதர் மீடியா சச் அஸ் காயின்ஸ், ரிங்ஸ். இதெல்லாமே டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் பீரியட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் த பீரியட் பிஃபோர் த யூஸ் ஆஃப் ரிட்டன் ஸ்கிரிப்ட். பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்கிறோம். தமிழ் பிராமி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் யூஸ்டு ஃபார் ரைட்டிங் இன் தமிழ்நாடு. ஓகேவா, இந்த வேர்டு நம்ம இங்கே மார்க் பண்ணி ஆகணும். ஸோ ஐ வில் டேக் மை பென். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தமிழ்நாட்டில் எழுதுறதுக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி ஆர் ஃபவுண்ட் கேவ்ஸ் அண்ட் ராக்ஸு, பாட்ரிஸு இங்கே எல்லாமே யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா have been found in more than 30 sites in தமிழ்நாடு, மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேஸ், ராக் ஷெல்டர்ஸ். இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, abode of monks, முனிவர்கள், மோஸ்ட்லி ஜெயின் மாங்க்ஸ், இதெல்லாம் தான் கேவ்ஸ். Natural caves were converted into residence by cutting driplin to keep rain away from ரெயின் வாட்டர்லேருந்து தடுக்கிறதுக்காக ஒரு குகை மாதிரி கட்டி அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மாங்க்ஸ் இருந்த இடத்துலலாம் தான் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்றாங்க. ஓகே, ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப் வாழ்ந்தாங்க. மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் கன்வெர்டட் தீஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் ஆஸ் என்ன சொல்கிறது, ஹேபிடேஷன் ஃபார் மாங்க்ஸ் ஹூ ஹேட் ரெனவுன்ஸ்டு வேர்ல்டலி லைஃப். ஓகேவா, மாங்குளம், முட்டுப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் சைட்ஸ். ஓகேங்களா, with Tamil Brahmi inscriptions. Around Madurai, many such caves with Tamil Brahmi inscriptions can still be seen. இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ மெனி ஆஃப் தெம் ஆர் லொக்கேட்டட் அலாங் ஏன்ஷியன்ட் ட்ரேட் ரூட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எ ட்ரிப் லைன் அட் எ ராக் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அரச்சலூரில் பார்க்கலாம். அப்புறம் எஸ்டாம்பேஜ் காப்பி ஆஃப் தி அபவ் இன்ஸ்கிரிப்ஷன், அதை வந்து ஜூமில் காட்டியிருக்காங்க. ராக் பெட் புளியங்குளத்தில் அங்கே கூட நம்ம பார்க்கலாம். ஸோ யூ வில் நோட்டிஸ் தட் அமாங் தி ஓல்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பீப்புள் போத் லோக்கல் அண்ட் டூரிஸ்ட்ஸ் have marked their names thereby destroying some of the ancient inscriptions. ஸோ அங்கே வந்துட்டு போன டூரிஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலே அவங்களோட பேரை பொழிச்சிட்டு அதை ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளுடைய வரலாறே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. Such acts of destruction of heritage property or property belonging to others are called, இதுதான் வேண்டலிசம், சூறையாடுதல் சொல்லுவாங்க. ஸோ சங்கம் ஏஜ் பார்க்கணும் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் போயட்ஸ் ஹூ ஃப்ளரிஷ்ட் அண்டர் தி ராயல் பேட்ரனேஜ் ஆஃப் பாண்டியா கிங் மதுரை. ஸோ மதுரை தமிழ் சங்கம் வளர்த்ததே மதுரை தான். poems composed by these poets are collectively known as sangam literature, in which these poems were composed வந்து சங்கம் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா KKK. ஸோ இங்கே தான் ஹத்திகம்பா அதிகமாக நம்ம வந்து கலிங்கா அதிலலாம் தான் நம்மளோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. புகழூர், கரூர் கிட்ட அசோகன் எடிக்ஸ் 2 and 8 என்ன நம்பர்னு கேட்கலாம். ஸோ மாங்குளம் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் மாங்குளம், அழகர்மலை, கீழவாளவு இதெல்லாமே மதுரை கிட்ட தான் இருக்குது. காப்பர் பிளேட்ஸ், வேள்விக்குடி செப்பேடுகள், சின்னமன்னூர். ஸோ இதெல்லாம் தான் சரிங்களா. காயின்ஸ் issued by சேர, சோழ, பாண்டியா அண்ட் த சீஃப்டைன்ஸ்னால் சின்ன குறுநில மன்னர்கள், as well as ரோமன் காயின்ஸ். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா we have burials and hero stones.
அதாவது புதைப்புகள் மற்றும் வந்து வீரர்கள் இதெல்லாமே தான் வந்து என்ன சொல்கிறது மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸு. எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லணும்னா வி ஹாவ் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகாறு, கொற்கை, அழகன்குளம், உறையூர் இதெல்லாம் இருக்குது. லிட்ரரி சோர்சஸ் பார்த்தீங்களானால் 8 தொகை, ஓகேங்களா, 8 ஆந்தாலஜி சொல்லுவாங்க, 10 பாட்டு, 10 ஐடல்ஸு, 11 கீழ்கணக்கு, எ கலெக்ஷன் ஆஃப் 18 poetic ஒர்க்ஸு, பட்டினப்பாளையன், மதுரை, காஞ்சி, எபிக்ஸ், சிலப்பதிகார, மணிமேகலை இதெல்லாம் தான். ஃபாரின் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேயன் சி, பிளினியோடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, டாலமியோடைய ஜியாகிரஃபி, மெகஸ்தீன்ஸோடைய இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சாது சார்ந்து தீபவம்சா இதிலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே முக்கியமானது. சரி, ஓகே. சேரனில் யார் வராங்கன்னா ஆதவன் வராங்க, குட்டுவன் வராங்க, வானவன் வராங்க, இரும்பொறை வராங்க. இதில் குட்டுவனன்றதும் இரும்பொறையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சேரல் இரும்பொறை, இரும்பொறை, ஸோ அதில் நமக்கு சேரா வரும்னு தெரியும். குட்டுவனில் வந்து சேர செங்குட்டுவன், ஸோ அதுலேயும் குட்டுவன் தெரியும். இப்போ இந்த ஆதவனும் வானவனும் ஏன் அப்படின்னா, நீங்கள் சேரன்னா என்ன சொல்லுவீங்க, கேரளான்னு சொல்லுவீங்க. கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கே வானம் எவ்வளோ கிளியராக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், சேரன் அப்படி சொல்லலாம். ஆதவன்னா சூரியன், அங்கே தான் வானம் கிளியராக இருக்கும். என்னடா இது சேரால கேரளாவில் வானம் கிளியராக இருக்குமா அப்படின்னா, அதுக்காகவே அதோடைய சன்ரைஸ் பார்க்கறதுக்கே நிறைய பேர் டூருக்கு போவாங்க இல்லையா, நம்ம கேரளாவுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வானவன்னாலுமே அதுதான். ஓகே, இது வந்து வானவனுக்கும் வளவனுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோழன் இதில் வந்து கிள்ளி வளவன், கிள்ளி தனியாக இருக்குது, வளவன் தனியாக இருக்குது. சோழனில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நானூறு படம் பார்த்துருந்தா அதில் வர பார்த்திபனுக்கு கிள்ளி வளவன் சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து தமிழ்நாடுனா தான் சோழா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மெயின் ப்ராமினென்ட்டு அவர் ஒரு சோழர். ஆமாம், அவர் தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அப்படி கிள்ளி வளவன் ஞாபகம் வச்சுக்கலாம். செம்பியன் சென்னி, செம்பியன் சென்னி இது வந்து சோழன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். சோழன் வந்து என்ன சொல்கிறது, செம்பியன் மாதேவி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சென்னி, சென்னைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னை ஆக்சுவலி வந்து அப்படி வேண்டாம், பட் ஸ்டில் நம்ம அப்படி எப்படி சென்னி செம்பியன் ரைமிங்காக வருது இல்லையா. சரி, ஸோ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுனாலே வந்து நம்ம இது பண்ணிடலாம். என்னது ஒமிஷனில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மாறன் வந்து பாண்டியன் தெரியும். இளம்பெருவழுதி, செழியன், தென்னரு, மதுரை தான் பாண்டியாவோட இது, தென்னில் தான் இருக்குது. ஸோ அது தென்னர். ஓகே, மாறன் வந்து பாண்டிய மன்னர்னு தெரியும். ஏன்னா வந்து கண்ணகியோடைய இதுக்கு வந்து நெறி தவறிய பாண்டிய மன்னனுக்கு அந்த மாறன் தான் சொல்லுவாங்க. மாறன் பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வழுதியும் ஞாபகம் வச்சுக்கலாம். செழியன், ஓகேங்களா, செழியன். மதுரை ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு கண்ணகி வர வரைக்கும், என்ன கோவத்தில் அவங்க அழிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மூவேந்தர் சேராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டெரிட்டரிஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க மூவேந்தர்கள் தான். வேந்தர் அப்படின்றது சேரச்சோழ பாண்டியாவை குறிக்குது. சேராஸ் பார்த்தீங்கன்னா ரூல்ட் ஓவர் சென்ட்ரல் அண்ட் நார்த் ட்ரெவன்கோர். திருவனந்தபுரத்தில் இருக்க நார்த் சைடும், கொச்சின், சவுத் மலபார், மோஸ்ட்டாக அந்த கொங்கு ரீஜியன், கேரளா பகுதி, தமிழ்நாடுலேயுமே சேரர்கள் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கேரளா சைடு கொங்கு பகுதிகள் இது வந்து 10 சொல்லியிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் 10 decades of verses provides information about சேரா கிங்ஸ். 10 என்ற நூல் வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன் 10 அப்படின்னா, சேரா அப்படின்னா ஒரே பதட்டமாகவே இருப்பாங்க கேரளாவில். ஏன் பதட்டமாக இருப்பாங்கன்னா, நிறைய வெள்ளம்லாம் வரும் இல்லையா.
ஸோ அதனால் சேரர்கள் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ சேரா கிங். சேர செங்குட்டுவன் வெண்ட் ஆன் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் டு நார்த் இந்தியா. இதை பற்றின ஒரு வரலாறுமே இருக்குது. நார்த் இந்தியாவுக்கு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷனுக்கு போயிருக்கார். சரி. ஹி brought stones from Himalayas for making idol of கண்ணகி. ஸோ சேர செங்குட்டுவன் வந்து இமயமலைக்கு போயிட்டு கண்ணகிக்காக சிலை வைக்கிறதுக்காக கல் எடுத்துகிட்டு வந்தாருன்றத வந்து an epic character from சிலப்பதிகாரம் அவங்களுக்கு, ஓகேவா, பத்தினி கல்ட் அது மாதிரி பத்தினி உருவச்சிலை வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, இளங்கோவடிகள் வந்து அந்த சேர மன்னருடைய தம்பியாக இருப்பார். சேர செங்குட்டுவன்ஸ் யங்கர் பிரதர் தான் இளங்கோவடிகள் இல்லையா? ஹீ வாஸ் த ஆத்தர் ஆஃப் சிலப்பதிகாரம். அதனால தான். ஸோ கண்ணகிக்கு யார் சிலை வச்சதுன்னு கேட்டால் யூ ஹாவ் டு பி ரெடி டு டெல் ஹீ இஸ் ஃப்ரம் சேரா. ஓகே. சேரல் இரும்பொறை issued coins in his name. Some சேரா coins bear their emblem bow and arrow. சேர்களுடைய சிம்பிள் என்னது? வில்லு அம்பு. ஸோ என்ன சொல்கிறது, வில் அம்போடு தான் இருப்பாங்க சேரா. ப்ராமினன்ட் சேரா உதயன் சேரலாதன், அதிலே பேர் இருக்கும். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க சேரா சோழா பாண்டியான்ட்டு. இமயத்துக்கு போயிட்டு வந்தவர் யார்? சேரர் தானே. சேர செங்குட்டுவன். வெறும் செங்குட்டுவன் அப்படின்னு கொடுத்தா கூட நமக்கு ஞாபகம் வந்துடணும். வெறும் இரும்புரைன்னு கொடுத்தா கூட நமக்கு வந்து என்ன, சேரல் இரும்புரை, இரும்பில் தான் கண்ணகி செஞ்சாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உதயன் சேரலாதன். உதயன் நான் சொன்னேன் இல்லையா, வானவன் ஆதவன் நல்லா பிரைட்டாக இருக்கும், சைட் சீயிங் போகலாம். ஸோ அதான் உதயன், உதயமாக இருக்கும் அவங்களுடைய இது. சரியா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சோழா, நம்ம ஆளுங்க. சேராவும் நம்மளது தான், சோழாவும் நம்மளது தான். சரி. சோழா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட் பார்த்தீங்கன்னா வேங்கடம் திருப்பதி ஹில்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. த காவேரி டெல்டா ரீஜன் ரிமைன் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி கிங்டம். காவேரி தான் அவங்களுடைய மத்திய ஒரு என்ன சொல்கிறது, ஆட்சிக்கும் மத்திய இது மாதிரி. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகால் வளவன் ஆர் கரிகாலன் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ். ஸோ கரிகாலன் தான் வந்து சோழால மோஸ்ட் ஃபேமஸ் கிங் அப்படின்றாங்க. He defeated the combined army of சேரா பாண்டியா and 11 வேலீர், 11 குறுநில மன்னர்களை இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா, டிஃபீட் பண்ணியிருக்காங்க. who supported them at வென்னி. சாரி, டிஃபீட் பண்ணல, கம்பைன்டு ஆர்மியாக சேர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு, ஓகேவா. he defeated. வெண்ணியில் இவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க சேரா பாண்டியா 11 வேலீர், அவங்களே எதிர்த்துருக்கிறாரு தஞ்சாவூர் ரீஜியனில். ஹி கன்வெர்டட் ஃபாரஸ்ட் இன்டு கல்டிவபிள் லேண்டு. கல்லணை ரொம்ப முக்கியமான விஷயம். மீனிங் ஆஃப் டேம் மேட் ஆஃப் ஸ்டோன், கல்லால் கட்டப்பட்ட அணை, அதான் கல்லணை. அக்ராஸ் த ரிவர் காவேரி டு டெவலப் அக்ரிகல்ச்சர். போர்ட் புகார், நம்ம சோழர்கள் தான் அடிக்கடி புகார் சொல்லுவோம், ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான். அட்ராக்டட் மர்ச்சன்ட்ஸ் from various regions of the Indian Ocean. பட்டினப்பாலை, a poetic work in the பதினெண் கீழ்கணக்கு gives elaborate information of the trading activity during the கரிகாலன். ஸோ எப்படி 10 சேராவோ பட்டினப்பாலைனா சோழா. ஏன்னா பட்டினம் நிறைய, சென்னைலாம் பட்டினம் தானே. ஸோ அது வந்து சோழர்களுக்கு கீழே தான் வரும். ஸோ பட்டினம்னா சிட்டி இல்லையா. ஸோ கல்லணை, it was a dike built with stones. It was constructed across the Kaveri to divert water throughout the delta region for irrigation. When it was built, Kallanai irrigated an area about 69,000 acres அப்படின்றாங்க. சோழா ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா இளஞ்சே சென்னி இருக்காங்க, சென்னி செம்பியன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரிகால வளவன், கரிகால கலப்புல அப்படின்னு ஒரு பாட்டு வரும் விஜய்து, கோச்செங்கண்ணன், ஓகேங்களா, கிள்ளி வளவன், பெருனர் கிள்ளின்னு வந்தாலே சோழர்கள் தான். ஸோ பாண்டியாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டே சவுத் தமிழ்நாடு. ஸோ வெறும் மதுரைன்னு சொல்ல முடியாது, சவுத் தமிழ்நாடு. பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து தமிழ் போயட்ஸ் எல்லாம் ஆதரிச்சிருக்காங்க நிறைய. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நிறைய சங்கம் லிட்ரேச்சரில் அவங்கள பற்றின மென்ஷன்ஸ் இருக்குது. நெடுஞ்செழியன் is hailed as the most popular warrior. He defeated the combined army of சேரா சோழா and 5 வேலீர் chieftain. தலையலங்கானத்து செருவென்ற திண்டோல் மன்னன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாண்டியனை. He praised as the lord of கொர்க்கை. ஃபஸ்ட்டு கொர்க்கை தான் இவங்களுடைய போர்ட்டாக இருந்துச்சு. வெல் நோன் ஃபார் pearl hunting. மெனி காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
எலிஃபண்ட் ஆன் ஒன் சைடு இருக்கும் காயினில், அது சேரர்கள் பவன் ஏரோ, இவங்க பாண்டியாஸ் வந்து எலிஃபண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபிஷ் ஆன் அதர் சைடு இருக்கும். முதுகுடுமி பெருவழுதி, ஓகேவா, பெருவழுதி, முடுகுடுமி பெருவழுதி இஷ்யூட் காயின்ஸ். ஸோ முதுகுடுமி பெருவழுதி வந்து எந்த மன்னர்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து சோழான்னு போடக்கூடாது, ஹீஸ் பாண்டியா. பெருவழுதி பெருசாக வாழ்த்துனாங்க பாண்டியர்கள் தான், ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய போயட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதான் பெருவழுதி, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம். மெனி வேதிக் ரிச்சுவல்ஸ்க்கு நெடியோன், நன்மாறன், என்லாம் வந்ததுன்னா பாண்டியா. அதுவே வந்து பியா கேவா கே 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 அந்த மாதிரி நிறைய வந்துச்சுன்னா அது சோழன் ஷார்ட்கட்டுக்கு. நெடுஞ்செழியன், நன்மாறன், நெடியோன் இதெல்லாம் பாண்டியா, ரைட். ஸோ இதெல்லாமே அந்த தமிழ் சொசைட்டியோடைய பிளேசஸ்ஸு. ஸ்கெப்ட்ரே, கோல், ட்ரம், முரசு, ஒயிட் அம்ப்ரெல்லா, வெண்குடை வாஸ் த சிம்பிள் ராயல் அத்தாரிட்டியோடையது. இது ரொம்ப முக்கியம்ப்பா, பார்த்துக்கோங்க. சேரர்களுக்கு வந்து பனம்பூ தான் வந்து கார்லாண்ட், ஓகேங்களா. பூ, எந்த பூ? முசிறி தொண்டி, ஓகேங்களா. நல்லா முசுன்னு இருப்பாங்க அவங்களுடைய முடியெல்லாம் சேரர்களுக்கு, ஓகேவா, அதாவது கேரளாக்காரங்களுக்கு. ஸோ தொண்டின்னு சொல்லலாம். நல்லா வந்து தோண்டி எடுப்பாங்க, இது கல்டிவேட் பண்ணதெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. நிறைய செடியெலாம் இருக்கும், தோண்டி எடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வஞ்சி, கரூர்னு நமக்கு தெரியும், அது சேரா பகுதியில் வரும். வஞ்சி எப்படி கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வஞ்சினா ஒரு பெண்ணை சொல்லுவாங்க, அழகாக இருப்பாங்க கேரளா பெண்கள் இல்லையா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பவன் ஏரோ அவங்களுடைய சிம்பிள். அத்திப்பூ வந்து ஃபிக்கு, சோழர்களுக்கு புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய போட்டு. உறையூரும் புகார் வந்து கேபிட்டல். உரை என்ன சொல்கிறது, நல்லா ஒரு உறையாமல் நின்று சண்டை போடுவாங்க சோழர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம புலி சிம்பிள். பாண்டியாவுக்கு வந்து வேப்பம்பூ, சரியா. என்ன சொல்கிறது, பாண்டியாருக்கு நல்லா கசப்பாக கசப்பு சாப்பிடணுன்றது அவங்க ஆசை, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொற்கை தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு போர்ட்டு. மதுரை அவங்களுடைய கேபிட்டல். 2 மீன், ஒரு மீனா? நோ, 2 மீன் தான் அவங்களுடைய சிம்பிள். இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. மைனர் சீஃப்டைன்ஸ், ஆய், வேளிர், கிழார், இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஐல் டேக் அ பிரேக் அண்ட் கம்.